ஏல கைஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 5.1ல் 10th சம் பார்க்க போகிறோம். 10th சம் ஒன்றும் பெருசாக இல்லை. டிட்டர்மைன் வெதர் த பாயிண்ட்ஸ், சம் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லை அவுட் சைட், ஆன் ஆர் இன்சைட் த சர்க்கிள். அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக ஆன்சர் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இது எக்ஸாம்பிள், இது வரையணும்னு அவசியம் இல்லை. இப்போது 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் -2,1 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்கேஸ் இந்த பாயிண்ட் இது மேலே தானே இருக்குது, இதுதான் ஆன்னு சொல்லுவாங்க கண்டிஷன். அண்ட் 0,0 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்சைடுன்னு சொல்லுவோம், சர்க்கிளுக்கு இன்சைடுன்னு சொல்லுவோம். அதுதான் இந்த பாயிண்ட்டை போட்டு இது இன்சைடாக என்னென்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அண்ட் -4,-3 அவுட் சைடு. அவுட் சைடுனா அவுட் சைடு அப்படின்னு சொல்லணும். இது சும்மா ரஃப்பு, இது ஒரிஜினல். இது நம்ம போட்டு பார்க்கணும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அட்டு -2,1 ஓகே, சால்வ் பண்ணலாம். அப்படியே போடுங்க. -2 ஸ்கொயர் பண்ணால் 4 + 1 -5 × -2 + 10 + 2 -5 = 0. அப்புறம் இப்போ இதை சால்வ் பண்ணோம். இது 4 ஒரு +1 5, இந்த -5 கேன்சல். இப்போ 12 என்னது கிரேட்டர் தென் 0. ஸோ 12 கிரேட்டர் தென் 0ன்றப்போ என்ன வரும்? லைஸ். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டு -2,1 பாயிண்ட் லைஸ் அவுட் சைடு இது சர்க்கிள் இப்படின்னு எழுதணும். அடுத்து at 0,0 0,0 போட்டிங்கன்னா +0 +0 -5 × 0 0 +0 கடைசியில் -5 தான் இருக்கும். அது =0 போட்டு -5 less than 0 0ன்றப்போ இந்த பாயிண்ட் எழுதிட்டு அது எழுதணும். நீங்கள் அந்த பாயிண்ட் எழுதிட்டு லைஸ் இன்சைட் தி சர்க்கிள். ஓகே. ஸோ தேர்டு பாயிண்ட் உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறேன், நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. புக் பேக்கில் ஆன்சர் இருக்கும், ஸோ செக் பண்ணிக்கோங்க.